முதல்ல ரொம்ப நாளா இழுபறியா இருந்த இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தை. ஆமா, இது இப்ப மறுபடியும் சூடு புடிச்சிருக்கு. நம்மளோட ஒரு உயர்மட்ட குழு வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில வாஷிங்டனுக்கு போயிருக்காங்க இல்லையா? ஆமா, இது ஒரு இறுதி கட்டத்தை நெருங்குற அறிகுறியா கூட இருக்கலாம். இது வெறும் வியாபார ஒப்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க போல. ஆமா, இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டும் இல்ல. இதுக்கு மேல போய் ஒரு பெரிய ராணுவ தளவாட ஒப்பந்தம், அணுசக்தி ஒத்துழைப்புன்னு ஓஹோ! இத ஒரு பரந்த கூட்டாண்மையா மாத்த இந்தியா முயற்சி பண்ணலாம். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, முன்னாடியே ஒரு வரைவு ஒப்பந்தம் 2 பேரும் ஓகே பண்ணியும் ஆமா, அத நியூஸ்ல வந்துச்சே. அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் சலுகை கேட்டதால பேச்சு நின்னு போச்சு. ஆனா இந்த தடவை நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? நாம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம். ம் அத காரணம் காட்டி அதிபர் ட்ரம்ப் நம்ம பொருட்கள் மேல வரியை இரட்டிப்பாக்குன பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் தொடங்குது. இதுல ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு. நம்ம அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு. என்ன விஷயம்? அதாவது தென் கொரியா, ஜப்பான் மாதிரி இல்லாம இந்தியா இந்த மாதிரி வரி மிரட்டலுக்கெல்லாம் பணியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதா நம்ம தரப்பு நம்புது. ஓ! இந்தியா ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு, வர்த்தக ஒப்பந்தம் முக்கியம்தான், ஆனா அதுக்காக எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியாதுன்னு. என்ன எதிர்பார்க்கிறோம் நாம? 2 பக்கமும் விதிச்சிருக்கிற பதிலடி வரிகள் அதெல்லாம் ஒரே நேரத்துல நீக்கப்பட்டு ஒரு பொதுவான வரிமுறை வரணும்னு இந்தியா எதிர்பார்க்குது. அப்போ இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தோட H-1B விசா கட்டண முடிவு இது முக்கியமான நம்ம ஐடி துறையை பாதிக்குதே. ஆமா, கண்டிப்பா. இதையும் ஒரு பேரம் பேசும் கருவியா அமெரிக்கா பயன்படுத்த பாக்குதோ? நிச்சயமா. ரஷ்ய எண்ணெய் மேல போட்ட கூடுதல் வரிய போலவே இதுவும் இந்தியா மேல ஒரு அழுத்தமா பார்க்கப்படுதுன்னு வர்த்தக நிபுணர்கள் சொல்றாங்க. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற சவால் என்ன? பெரிய சவால் என்னன்னா, பொருட்கள் மேல இருக்கிற வரித்தடைய நீக்கிறதுக்கும் இந்த H-1B விசா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கும் இதுக்கு நடுவுல ஒரு சமநிலையை எப்படி கொண்டு வரதுங்கிறது தான். இதுல சில குழப்பமான செய்திகளும் வர மாதிரி தெரியுதே. ஆமா, அதுவும் இருக்கு. நம்ம தலைமை பொருளாதார ஆலோசகர் நாகேஸ்வரன் ரஷ்யா எண்ணெய் மேல போட்ட 25% கூடுதல் வரி நவம்பர் 30க்கு அப்புறம் தொடராதுன்னு சொல்லியிருக்கார். அது ஒரு பக்கம். ஆனா அதே நேரம் அமெரிக்கா G7 நாடுகள் கிட்ட ரஷ்ய எண்ணெய் வாங்குற இந்தியா, சீனா மேல அழுத்தத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. இது எப்படி? ஆமா, 2 விதமான சமிக்கைகள் வருது. நாகேஸ்வரன் சொன்னது ஒருவேளை திரைமறைவில் ஏதோ முன்னேற்றம் இருக்கலாம்னு காட்டுது. சரி. ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியும்னு சொன்னார். மோடியும் நம்மள இயற்கை கூட்டாளிகள்னு சொன்னார். ஆனா அந்த G7 அழுத்தம் மறுபடியும் ஒரு சிக்கலை உருவாக்குது. இந்தியா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது ஒண்ணுதான், எங்க பொருளாதார தேவைக்காகவும் வணிக நலனுக்காக தான் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம்னு. இது எப்படி போதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.